வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ள போயிடலாம். அசிங்கமாக பேசிய உதயநிதி என்று தலைப்பில் போட்டிருக்கிறீர்களே ப்ரோ, அவர் யாரைத்தான் பேசாமல் இருக்கிறார்? எதிர்க்கட்சி தலைவர் என்றும் பாராமல் ஒருபுறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கிடி கிடி என கிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒருபுறம் பல்வேறு விதமான ட்விஸ்ட்டுக்களை கொடுத்து கொண்டு வருகிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த ஒரு நிலையில தான் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் உதயநிதி அவர்கள் ஓவரா பேசுறத பார்த்து கண்டனத்தையும் ஒருபுறம் பார்த்திங்கன்னா பதிவு செய்திருக்கிறார்களாம் நம்முடைய டெல்லி மேலிடம். காரணம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்தவர், ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்க சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா அரசியலில் வளராத மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டை நறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழ்நிலையில தான் உதயநிதியுடைய அரசியல் பிரச்சாரங்கள், அரசியல் பிரச்சனைகள் அப்படின்றது வேறு மாதிரியான திசையை நோக்கிய நகர்வுகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசினார் என்றால் அரசியலில் கால் முளைக்க இல்லை. நிச்சயமாக வாய்ப்புகள் என்பது இல்லாமலே போகும் என்பதுதான் அனைவருடைய நிதர்சனமான பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதுவும் ஒருபுறம் கரெக்டு, சரியான ஒரு பார்வை தான் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ தலைவர்களை எடப்பாடி பழனிசாமியை பேசுறது ஒருமையில் பேசுகிறார், சசிகலாவை பார்த்தவுடன் பார்த்திங்கன்னா அவர் முட்டி போட்டு கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் ஒரு முறை பதவியை வாங்கிட்டாங்க, ஏன் தப்பு இல்லையே, பதவியை யாராக இருந்தாலும் வாங்க தான் செய்வாங்க. தனக்கு ஒரு நன்றி விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருவர் பார்த்திங்கன்னா நான் பணத்தை கொடுத்தாரு, அதனால் நான் பண்ணுறேன், பதவியை கொடுத்தாங்க, அதனால் நான் அவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறது தப்பு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக அவர் ஓவர் இரிட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஏன்னா தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அவர்லாம் ஒரு பொறுப்பு உணர்ந்து தான் பேசணும். யாராக இருந்தாலும் சரி, என்ன வேணால் பேசிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறிவற்றவர்களாக பேசக்கூடாது. பகுத்தறிவு கட்சியில் இருக்கிறீர்கள், ஓகேங்களா? பகுத்தறிவு பகலவன் என்றெல்லாம் பீர்த்தி கொண்டால் மட்டும் போதாது. இப்படி ஒழுக்கமாக 4 இடங்களுக்கு நாகரிகமாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு